தோள்பட்டை மூட்டில் வலி அப்படிங்கிறதும் தோள்பட்டையில் வலி அப்படிங்கிறதும் நமக்கு அதிகமான ஸ்ட்ரெயின் பண்ணாலும் அங்கே லிகமெண்ட்னு சொல்லுவோம், சில ஜவ்வுகள் இருக்கும் சரிங்களா, அந்த ஜவ்வில் ஏதாவது ஒரு வீக்கம், அது கொஞ்சம் ரொம்ப விரிஞ்சிருச்சு வெயிட் ஏதாவது தூக்கும் போது அப்படின்னா நமக்கு அந்த இடம் ஸ்ட்ரெயின் ஆகிடுது, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப வெயிட் விழுறதுனால நமக்கு ஒரு வலி வரும் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது என்ன பண்ணுங்க, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. அதில் அந்த பச்சை கற்பூரம் சொல்லுவோம் இல்லையா, பச்சை கற்பூரம் நீங்கள் அது கொஞ்சம் ஒரு பொடிச்சிட்டு ஒரு 5 கிராம் கிட்ட வாங்கிட்டு அதை பொடிச்சு கையில் தனியாக வச்சுக்கோங்க. இந்த நல்லெண்ணெயில் நான் சொல்லக்கூடிய கஷாயத்தை ஒன்று காய்ச்சி அதில் ஊற்றிட்டு நீங்கள் அதை கொதிக்க விட்டு கடைசி அந்த கற்பூரத்தை தூவிட்டு நீங்கள் எண்ணெயில் நல்லா ஒரு கண்ணாடி ஜார் மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 நாளுக்கு கூட யூஸ் பண்ணலாம். பொடி நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராஸ்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சதைக்குப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையினுடைய பொடி, அதுக்கப்புறம் கோரைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் அமுக்குரான் சூரணம். ஸோ இது வந்து பலத்தை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த 4 முக்கியமான இந்த மூலிகைகளை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 400 ml வெந்நீரில் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு ஸ்பூன் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இதை நீங்கள் இந்த நான் சொன்னாலே ஒரு 100 ml நல்லெண்ணெய் அதில் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு மிதமான சூட்டில் வைங்க. வெறும் எண்ணெய் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும்னு சொன்னால் நல்ல கண்ணாடி ஜாரில் போட்டுட்டு பச்சை கற்பூரத்தை நல்லா அதில் தூவிட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து அதை வடிகட்டி வச்சுட்டு இந்த எண்ணெய் தோள்பட்டில் கழுத்துலேருந்தே ஃபுல்லாக தடவுங்க. முதுகு பகுதியும் நல்லா தடவலாம். மேலேருந்து கீழ் நோக்கி ஃபுல்லாக நீவி விட்டுட்டு அதை அப்படியே ஊற விடுங்க. முடிஞ்சால் காலையில் அந்த வெயில் இருக்குது பாருங்களேன், ஒரு 7 மணி வெயில், அதில் நம்ம கொஞ்சம் வெளிப்படையாக உட்காரலாம். ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி 2 தோள்பட்டை மூட்டில் கூட நீங்கள் வச்சுட்டு, இல்லை இது மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் எனக்கு இன்னும் வலி ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னால் நல்ல காட்டன் பேடு மாதிரி, காட்டன் இருக்குல்ல, காட்டன் துணி இருந்தால் கூட ஓகே தான். அதில் என்ன பண்ணுங்கன்னா இந்த எண்ணெயை மட்டும் சூடு பண்ணிவிட்டு இந்த தோள்பட்டை மூட்டில் வச்சு லைட்டாக விட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த மூட்டுக்கு அந்த எண்ணெயோடைய அந்த பசைத்தன்மை, அந்த மருத்துவ குணம் இறங்கும். அந்த ஹீட்டு இறங்கவே உங்களுக்கு அந்த வலி எல்லாம் அவருக்கு குறைஞ்சி வந்துடும்.